சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கார் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விபத்து காரணமாக சுமார் 2 மணி நேரம் கிழக்கு கடற்கரை சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. விபத்தை ஏற்படுத்திய டிப்பர் லாரி ஓட்டுநர் சம்பவ இடத்திலிருந்து தப்பிச் சென்று விட்டார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் கார் மீது டிப்பர் லாரி மோதிய விபத்தால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்கிட கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. நிச்சயமாக, அதாவது சென்னை கிழக்கரை சாலை உத்தண்டி அருகே நயனார்குப்பம் சிக்னல் அருகே தாம்பரம் பகுதியைச் சேர்ந்த கபில்தேவ் என்பவர் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது காரை வளைத்து திருப்பும் பொழுது கல்பகத்திலிருந்து சென்னை நோக்கி மண் ஏற்றி வந்த டிப்பர் லாரி கார் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. அப்போது அதற்கு முன்பாக சென்று கொண்டிருந்த சென்னை முகப்பேர் பகுதியைச் சேர்ந்த ஆரோக்கியராஜ் என்பவர் மகன் ஜெரி காரை ஓட்டிக்கொண்டு சென்ற போது ஏற்கனவே விபத்துக்குள்ளான கார் அதிவேகமாக மோதியதில் கார் அப்பளம் போல நொறுங்கியது. விபத்து சத்தம் மற்றும் வாகனங்களில் இருந்தவர்களின் அலறம் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக விபத்து நடந்த இடத்திற்கு சென்று பார்த்தனர். அதன் பின்னர் தகவல் அறிந்து வந்த சம்பவத்திற்கு வந்த காணத்தூர் காவல் ஆய்வாளர் மகுடேஸ்வரி மற்றும் உதவி ஆய்வாளர் துரைமுருகன், காணத்தூர் போக்குவரத்து போலீசார் என அங்கு குவிக்கப்பட்டு அவர்களை உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து சம்பந்தமாக சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக அங்கு போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. இந்நிலையில போக்குவரத்தை சீர்படுத்தி கிழக்கு கடற்கரை சாலையில் வாகனங்கள் தங்கு தடையின்றி செல்லும் வகையில உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 2 மணி நேரமாக கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து நெரிசலில் அவதிப்பட்டு வந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெருமூச்சு விட்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து ஏற்படுத்தி டிப்பர் லாரியின் ஓட்டுநர் அந்த இடத்திலிருந்து உடனடியாக தப்பி சென்றுள்ளார். அவரை போலீசார் தேடி வரும் நிலையில லாரியின் உரிமையாளர் சுரேஷ் பாலாஜி என்பவரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் போக்குவரத்து நெரிசல் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரகாஷ்.